மசனக்குடி. இந்த வீடியோவில் வந்து நம்ம மசனக்குடி பற்றி தான் பார்க்க போகிறோம். மசனக்குடி பார்த்திங்கன்னா ஒரு யானை காடுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்தது ஃபுல்லாக அவ்வளோ யானைகள் பார்த்தோம். இது வந்து என்னோடய லக்குன்னு கூட சொல்லலாம். சம்டைம்ஸ் வந்து இந்தமாரி யானை இவ்வளோ யானை வந்து பார்க்க முடியாது. எல்லாமே லக்கு தான் நம்மளுக்கு. இந்த மசனக்குடி வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட்டு. இது வந்து ஒரு முதுமலை டைகர் ரிசர்வ். இதில் இந்த ஃபாரஸ்ட் இருக்குது. மசனக்குடிங்கிறது ஒரு ஊர். அதில் இந்த மசனக்குடியில் வந்து நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கெங்கே யானை பார்த்தோம், என்னென்ன அனிமல்ஸ், வைல்டு அனிமல்ஸ் பார்த்தோம், அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். எந்த ஃபாரஸ்ட் போனாலும் கண்டிப்பாக வந்து மான் தான் வெல்கம் பண்ணோம். எங்களையும் ஃபஸ்ட்டு மான் தான் வெல்கம் பண்ணிச்சு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பந்திப்பூர்லேருந்து நம்மளுக்கு வந்து மசனக்குடி போகிற வரைக்கும் ஃபுல்லாகவே எலிஃபெண்ட் சைட்டிங் தான். எல்லா இடத்துலையும் நாங்கள் எலிஃபெண்ட் பார்த்தோம். பார்க்காத இடமே இல்லை, அவ்வளோ எலிஃபெண்ட்ஸ் பார்த்தோம். இந்த எலிஃபெண்ட்ஸ்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போய் செக்இன் பண்ணணும். அந்த ரூமோட டூர் வீடியோவும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து எல்லா யூடியூப்பும் சொல்கிற மாரி வந்து நான் ஸ்டே பண்ண இடம் தான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஜஸ்ட் அந்த ரூம் பாருங்கள். என்னோடய இதுக்கு வந்து என்னோடய பட்ஜெட்டுக்கு என்னோடய இதுக்கு தகுந்தாப்பில் நான் ரூம் புக் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த இதில் அந்த ரூம் டீட்டெயில்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். Говорите-не. ஜென்ஸ் வேணும் வேணாம் பாரு. நீ பாரு பாரு குட்டியான பாரு. கம் இட் இஸ் கமிங் ஹியர். நம்மளுக்காக தான் பின்னாடி வெயிட் பண்ணுறாங்க.
நான் புக் பண்ண ரூம் வந்து அவடாலே. இதில் வந்து மசனகுடியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 இடத்துல இருக்குது. சிங்காரா ரோடு, அடுத்து வந்து நான் புக் பண்ணியிருந்த அந்த ரோடு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து பொக்காபுரான்னு சொல்லிட்டு ஒரு ரோடு. இந்த 3 இடத்துல தான் உங்களுக்கு வந்து ரெசார்ட்ஸ் இருக்கும். நான் புக் பண்ணியிருந்தது வந்து இந்த செகண்ட் ரோடு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபைனலாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஊட்டி ஹில் தெரியும். நான் வந்து ரூம் அதுக்கப்புறம் வெளில ஏஞ்சி வந்தாலே அந்த ஹில் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து இது ஜஸ்ட்டு எட்ஜில் இருக்குது ஃபாரஸ்ட்டு. மற்றபடி பார்த்திங்கன்னா வந்து அனிமல்ஸ் ஸ்பாட்டிங்னு பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப பெருசாக இருக்காது. பட் எலிஃபெண்ட்லாம் வந்திருக்கு. பட்டு எல்லாமே ரேர் தான். ஸோ இது நான் ஸ்பாட் பண்ண வரைக்கும் எலிஃபெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ரூம் என்ட்ரன்ஸ் நான் வந்து அந்த வீடியோ போடுறேன் பாருங்கள். அந்த ரோடு என்ட்ரன்ஸ் எடுத்தோடனே நாங்கள் வந்து ஒரு எலிஃபெண்ட் பார்த்தோம், டஸ்க் வச்சது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா எலிஃபெண்ட்ஸு சைட்டிங்ஸ்லாம் வந்து இல்லை, இந்த ரூம் கிட்டலாம் இல்லை. ஸோ சேஃபாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துலேருந்து தெப்பக்காடு வரைக்கும் சும்மா ஒரு அனிமல்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ரோடும் வந்து ஒரு 9 PM மேலே அலோடு கிடையாது. 8க்குலாம் ரூமுக்கு வந்துடுறது நல்லது. ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப இருக்காது. ஸோ 9 PMல் வந்து எல்லா செக் போஸ்ட்டும் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்குள்ளே நீங்கள் வீட்டுக்கு வந்துடணும். நீங்கள் ரூம் இருந்தீங்கன்னா ரூமில் வந்துடணும். அதுக்கு மேலே பார்த்தாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க ஹெவியாக. நாங்கள் வந்து அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் அனிமல்ஸ்லாம் வந்து ஸ்பாட் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்கு அடுத்தது வந்து ரூம்ஸுக்கு வந்துவிட்டோம். அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. பட் வந்து நான் இது வந்து எல்லாருக்கும் வந்து பாசிட்டிவாக அமைஞ்சிடாது ரூம் புக் பண்ணுறதில்ல. ஏன்னா வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சம்டைம்ஸ் பிடிக்கும், சம்டைம்ஸ் பிடிக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த ரூம் போய் புக் பண்ணிக்கோங்க. இருக்கு. இந்த ரோடு தான் வந்து ரெசார்ட்டுக்கு உள்ளே என்ட்ராகிற ரோடு, மெயின் ரோட்லேருந்து. இந்த ரோடு வந்து எப்படி இருக்குது பாருங்கள். பட்டு இந்த ரோட்டில் தான் வந்து நைட்டு நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சைட்டிங்லாம் முடிச்சுட்டு ஒரு 8 o'clock இருக்கும் ரூமுக்கு ரிட்டன் ஆகும்போது இந்த ரோட்டில் தான் எலிஃபெண்ட் பார்த்தோம்.
அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு நான் போடுறேன், அந்த நைட் எலிஃபண்ட் வந்த வீடியோ. வேணாம் வேணாம் வேணாம். இல்லை 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 பிள்ளைங்க இருக்கு. சொந்தமா போயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்துச்சி திருப்பி வந்து தெப்பக்காடு போயிட்டு அங்கே இருக்கிற சஃபாரி போய் நான் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் ப்ரைஸ் அதுக்கப்புறம் எல்லாமே செக் பண்ணிட்டு வரலாம்னு நினச்சேன். இதில் வந்து நீங்கள் சஃபாரி போகணுன்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணிவிடுங்க, டேரெக்டாக ஜிப்ஸி இருக்காது. ஜிப்ஸி வந்து உங்களுக்கு 4500 வரும். இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது நார்மலாக நீங்கள் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு இதேமாதிரி ஜிப்ஸி சஃபாரி இருக்கும்போது நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஜிப்ஸி என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் நீங்கள் வந்து நிறைய இடத்த கவர் பண்ணலாம். பட் பஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடத்த கவர் பண்ண முடியாது. ஸோ நான் வந்து ஜிப்ஸி வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் அனிமல் ஸ்பாட் பண்ணலைனாலும் பரவாயில்ல, அந்த ஃபாரஸ்ட்டை என்ஜாய் பண்ணுறீங்களா, அதுவே வந்து ஒரு பெனிஃபிட் தான் அதில். ஸோ நான் காலைல ஏஞ்சி அந்த என்கொயரி பண்ணலான்னு வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லக்குன்னு சொல்லுவேன். நான் ஆல்மோஸ்ட் வந்து 20+ இருக்கும். ஒரு ஹெர்ட் ஆஃப் எலிஃபண்ட், ஒரு எலிஃபண்ட் கூட்டத்தை வந்து நான் பார்த்தேன். பட் என்னோட கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. நான் ஜூம் பண்ணி எடுத்ததுனால கொஞ்சம் கிளாரிட்டி அடி வாங்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நிறைய எலிஃபண்ட்ஸ் வந்து பார்க்க முடியல, ஏன்னா அதுக்குள்ளே ஃபாரஸ்ட் உள்ளே போயிட்டு. பட்டு 20+ கண்டிப்பாக இருக்கும் அந்த இது கூட்டத்தில். ஸோ ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன் அந்த டே ஏன்னா எனக்கு. நெக்ஸ்ட்டு நான் போன ரோடு வந்து கல்லட்டி ரோடு. இந்த கல்லட்டி ரோடில் வந்து உங்களுக்கு வந்து மேலே ஏறுறதுக்கு மட்டும்தான் அலோடு. அங்கேருந்து ஊட்டிலேருந்து இங்கே வர முடியாது மசனக்குடிக்கு, ஏன்னா அது வந்து ரொம்ப டேஞ்சரான ரோடு. எதுக்குன்னா வந்து அந்த இருக்கிற பெண்டுலலாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிறதுனால அந்த ரோட்டில் வந்து யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. ஒன்லி லோக்கல்ஸ் மட்டும்தான் அலோவ் பண்ணுறாங்க, TN43. மற்ற எந்த வெஹிக்கிளும் அலோவ் பண்ணுறதில்ல. அதனால் நான் கொஞ்சம் தூரம் போயிட்டு அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கும், அது வரைக்கும் போயிட்டு நான் ரிட்டன் ஆகிட்டேன். இந்த கல்லட்டி ரோட்லேயும் நீங்கள் அனிமல்ஸ் பார்க்கலாம். எல்லாமே வந்து லக்குன்னு தான் சொல்லுவோம். நான் போகும்போது எதுவுமே ஸ்பாட் பண்ணல, ஜஸ்ட்டு அந்த எண்டு வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்துட்டேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 ரூட் இருக்குது. மோயார் டேமு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிங்காரா ரோடுன்னு இருக்கும். இந்த சிங்காரா ரோடு வந்து உங்களுக்கு பைக்காரா பவர் ஹவுஸில் வந்து உங்களுக்கு முடியும். இந்த 2 ரோடும் வந்து நான் கம்ப்ளீட்டாக போய் பார்த்துட்டேன். இங்கேயும் வந்து அனிமல் ஸ்பாட் பண்ணலாம். எல்லாமே உங்கள் லக்குன்னு தான் சொல்லுவேன். நான் போகும்போது எந்த அனிமல்ஸும் ஸ்பாட் பண்ணல இந்த இடத்துல. பாளையத்தோட்டத்தில் ஒரு ஸ்கூல் வச்சுருக்காங்க, GRG கோயம்புத்தூர். ஸோ
ஸோ இப்போ நம்ம போகிற ரோடு தான் வந்து சிங்காரா ரோடு. இது எங்கே எப்படி போகணுன்னா பார்த்தீங்கன்னா மசனக்குடியிலேருந்து தெப்பக்காடு போகும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்கும். இந்த ரோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு இப்போ டெட் எண்ட் பார்த்தீங்கன்னா பைக்காரா பவர் ஹவுஸில் தான் முடியும். இந்த ரோட்டில் வந்து என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அதிகமாக டைகர் சைட்டிங்கான ரோடு இது. அதிகமானா நம்ம மசனக்குடியில் நம்ம ஃபாரஸ்ட் எடுத்துகிட்டு போகிற இதில் வந்து டைகர் சைட்டிங் ஆனது. அதனால் எல்லா டைமும் வந்து டைகர் சைட்டிங் ஆகும்னு சொல்ல முடியாது. லக்குன்னு இருக்கும். இன்னொன்று டைமிங்குன்னு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டைமில் கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்மளுக்கு என்றைக்கு மாட்டுதோ அப்போ தான் வந்து எல்லாமே இருக்கும். ஏன்னா நீங்கள் டைகர் பார்த்துட்டேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. வீடியோ இருந்தால் தான் நம்புவாங்க. அதனால் வந்து எல்லாமே நம்மளுக்கு அந்த டைமிங்லாம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். இந்த ரோட்டில் வந்து நாங்களும் ட்ரை பண்ணோம் பார்க்கலான்னு. ஜஸ்ட் அனிமல்ஸ் பார்க்கலான்னு ட்ரை பண்ணோம். அட்லீஸ்ட் எலிஃபண்ட் ஆச்சும். பட் எங்கள் இலக்குக்கு வந்து பார்க்க முடியல. ஏன்னா நாங்கள் போன டைமிங் அப்படி. நாங்கள் வந்து ஒரு மத்தியானம் போல் போனோம். மத்தியானம் சுத்தமாக இருக்காது. ஒன்று போகணுன்னா அவங்க மார்னிங் போங்க, இல்லைனா ஈவினிங் போங்க. இதான் நான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன் எல்லாருக்குமே. பைக்காரா அப்படி போய் திருப்பிட்டு வந்தாங்க. கனலில் வருது பேர் பாப்பா மேலே அப்படி போங்க கொஞ்சம். ஜன்னலில் வருது வருதா விஞ்சுப்பா. அந்த விஞ்சில் வரும்போது காட்டில் நடுவில் இருந்தால் இவங்க செத்த பார்த்துருக்காங்க. அந்த சைடு ஒரு விஞ்ச் இருக்கு. அதுக்கு என்ன ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கணும்? அதெல்லாம் ஈபியில் தெரிஞ்சிருக்கணும். என்டையர் ஈபி இந்த ஏரியா மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கும். இப்போ இருக்கவங்க ஒன்றும் தெரிஞ்சு வந்துடி. விஞ்சா இதான்னு தெரியல. விஞ்சு தான் நினைக்கிறேன். விஞ்சு தான். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பைக்காரா பவர் ஸ்டேஷன் அதில் தான் பார்ப்போம். பார்த்தது இதேமாரி ஒரு விஞ்சில் நாங்கள் இறங்கியிருக்கோம். நிறைய பைக்காரா அது ஸ்டேஷன். வந்து EB people மட்டும் தான் போறது. EBP நெக்ஸ்ட்டு ரோடு வந்து மோயார் டேமு. இந்த மோயார் டேம் போகும்போது பார்த்திங்கன்னா அதே தான் டைமிங் இஷ்யூ. நாங்கள் மத்தியானம் எடுத்ததுனால எதுவுமே பார்க்கல. பட் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் அதுமாரி வந்து போகிறீங்க, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறீங்க, உங்களால் ஸ்பாட் பண்ண முடியலன்னா வந்து டென்ஷன் ஆகாதீங்க. ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து லக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து போகிற இடம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு பொறுமையாக நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்டில் எந்த அனிமல்ஸும் டிஸ்டர்ப் பண்ணாமல். ஸோ எதுக்கும் ஃபீட் பண்ணாதீங்க. ஏன்னா ஃபீட் பண்ணிங்கன்னா அதோட ஹேபிட்டே மாறிடும். எல்லா டைமும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி ரோட்டில் நிற்கும். ஸோ ஃபீட் அனிமலுக்கு வந்து எந்த ஃபுட்டும் கொடுக்காம ஜஸ்ட்டு நீங்கள் எல்லா இடத்துலையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை முடிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் என்ன சொல்ல வரேன்னா, மசனக்குடிக்கு வந்து எப்படியும் ஒரு 2 நாள் தேவை. நீங்கள் சஃபாரி எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் வந்து தெப்பக்காடில் வந்து அந்த கும்கியான ட்ரெயின் பண்ணுவாங்க, அந்த இதை பார்க்கணும். அதேமாரி எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா 2 டேஸ் கண்டிப்பாக தேவை. ஒரு நாள் வந்து நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க சஃபாரி. அதுக்கப்புறம் வந்து அந்த கும்கி யானை வந்து ஃபுட்டு கொடுக்குறது, இந்த இதெல்லாம் வந்து ஒரு நாள் பிளான் பண்ணிக்கோங்க. ரிமைனிங் நாள் ஃபுல்லாக இந்த மோயாறு, அதுக்கப்புறம் பைக்காரா பவர் ஹவுஸு, கல்லட்டி, இது எல்லாத்தையும் பார்த்துருங்க. அப்புறம் டைம் இருந்ததுன்னா பந்திப்பூரும் போய் ட்ரை பண்ணுங்கள். பந்திப்பூர் சஃபாரி லப்போடு வந்து அதிகமாக இருக்கிற ஏரியா வந்து இந்த பந்திப்பூர் தான். அதனால் பந்திப்பூரை மிஸ் பண்ணாதீங்க. அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. பந்திப்பூர் போகிற மாதிரி இருந்தால் ஈவினிங் போங்க. சஃபாரி வந்து ஜிப்ஸி எடுத்துக்கோங்க. பந்திப்பூர்லேயும் இது ரேட்டு தான் இருக்கும், 4500 இருக்கும். ஸோ பந்திப்பூரை மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க.
அதேமாரி வந்து முதுமலை சஃபாரி எப்படி புக் பண்ணணும் அதோட லிங்க்கு, அதுக்கப்புறம் பந்திப்பூர் லிங்க்கு, நான் ஸ்டே பண்ண ரெசார்ட்டோட லிங்க்கு, ஸோ இது எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.